வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அற்புதமான ஒரு விளக்கம். அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் மூல நிலை. அந்த அறிவு தான் எல்லா வேலையும் செய்யுது. நடமாடும் தெய்வங்களா நம்ம இருக்கிறதும் அந்த அறிவு மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்க. என்னுடைய கேள்வி என்னன்னாங்க, அதைத்தான் சித்தர்கள் மகான்கள்லாம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள், அததான் சொல்லியிருக்காங்க. என்னங்கய்யா, அவங்கவுங்க உணர்ந்த நிலையில சொல்லியிருக்காங்க. அப்படிதானங்கய்யா? ஆமா, அதான் முன்னாடி பேசணுமே. சொல்லுங்க. அப்ப உணர்ந்த நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மூலம் எல்லாத்துக்கும். அப்படிதானங்கய்யா சொல்லணும்? அதுதானே கேள்வி. ஆமாங்கய்யா, அதுதாங்கய்யா. சரிதான், நீங்க சொல்றது சரிதான். ஓகே, சரிம்மா. அதுதான் மூலம், அதுதான் இருப்பு, அதுதான் ஆதி, அதுதான் அனாதி. சோ அதையே நம்ம அறிவை படிச்சுட்டா, அறிவு மகரிஷி சொல்ற மாதிரி குருவணக்க பாடல்ல அறிவு முழுமை அது முக்தி என்ற நிலைக்கு வந்துடுறோம். சோ நம்ம முழுமையான அறிவை பெற்றுறோம். சிறிய எல்லைகட்டிய அறிவிலிருந்து எல்லையற்ற பரம்பொருளான அந்த பேரறிவில இணைஞ்சிடறோம்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. ஐயா, இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னாங்கய்யா, இப்ப நம்ம பூமியினுடைய நடுமையத்தில் அணுக்கள் மேல் உணர்ச்சியாக வரும் பொழுது எல்லா உயிராக வந்திருப்பதும், அப்ப அந்த நிலையில சொல்லும் போது ஒரு வெப்பம் வருது அப்படின்னு சொல்றாங்கய்யா, அதுவும் சூரியனிலிருந்து வருகின்ற அந்த வெப்பமும் எல்லாம் ஒண்ணுதானாங்கய்யா? சூரியனிலிருந்து வருகின்ற வெப்பத்தை பூமி வாங்கி கம்பரஸ் சுழற்சியில கம்பரஸ் பண்ணி மையத்துல போய் அதை எல்லாமே எரிந்து கொண்டே இருக்கிறது. பூமிக்கு இந்த சக்தியை, சுத்துகிற சக்தியும் இந்த சக்தியும் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னா சூரியனிலிருந்து தான் கிடைக்கிறது. ஓகேயா? சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னா பூமியே குளிர்ந்து போயிடும். ஓகேயா? சோ அது வாங்கி இப்ப மேல அடிக்குது இல்லையா, இந்த வெப்பம் எல்லாம் உள்ளதான் போகும். இது சுழல அதுக்கும் மேல ஃப்ரிக்ஷன்ல வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பமும் சேர்ந்து டோட்டலா என்னாகும் அப்படின்னு சொன்னா மையத்துல போய், மையத்துல இருந்து நம்ம அந்த வெப்பத்தை எப்பொழுதும் நமக்கு திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பூமியில வெப்பம் இருக்கிறது, உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு தகுதியா இருக்கிறது. அப்ப நம்ம உடலுக்குள்ளேயும் அந்த வெப்பம் இருக்கிறதுனாலதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு உடல்ல 98.4 டிகிரி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உடனே நமக்கு பிரச்சனையாகி போயிடும். குளிர் அடிச்சிடும், இல்ல காய்ச்சல் வந்து போயிடும். எச்சா போச்சுன்னா காய்ச்சல், குறைஞ்சு போச்சுன்னா குளிர், டைஜஷன் நடக்காது, ஹார்ட் இயங்காது, லங்ஸ் இயங்காது. எல்லாத்துக்கும் சமநிலையில இந்த வெப்பம் உதவுகிறது. சோ பூமியில இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் அது வெப்பத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. சோ அதுதான் சரி. அப்ப அதுல இருந்து இதுக்கு வர வேண்டிய ஆற்றலை சூரியனிடம் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணகுமார் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணகுமார் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பகுத்துணர்வு தொகுத்துணர்வுங்கிறது வார்த்தைக்கு சரியான விளக்கங்க. பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்துங்க சாமி சொல்லியிருக்கிறாங்க. அது சரியான விளக்கங்க இல்லைன்னு ஐயா. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு பிரித்து கொண்டே போறோம்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டு பிரித்து கொண்டே போனா கடைசியில ஒரு துகள் வரும், பிரிக்க முடியாத ஒரு துகள் வரும் பாருங்க. அந்த துகள் வரும்போதுதான் நம்ம அடிப்படை துகள், அப்படி பேசிக் பார்ட்டிகள் அல்லது நுண்துகள், காட் பார்ட்டிகள், வின் அப்படின்னு சொல்றோம், வேதான் எப்படியும் பல பேர்கள் சொல்றோம்னு வச்சுக்க. சோ இதைய ஒவ்வொன்றிலையும் எதால் ஆயிருக்கிறது என்று பிரித்து பார்க்கிற ஒரு அறிவு. அதே மாதிரி இந்த எது முழுவதுமாக சேர்ந்து இந்த ஒரு பொருளில மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் எதால் ஆயிருக்கிறது என்று பார்க்கக்கூடியது தொகுத்துணர்வு. அப்ப தொகுத்துணரும் போது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க தெரிகிறது. அதேதான் விஸ்வரூப தரிசனம்னு ஆன்மீகத்துல சொல்றது. தொகுத்துணர்தல் என்பது எல்லாவற்றும் இறைவன் உடலாக இருக்கிறது என்று பார்க்கும்போது அது விஸ்வரூப தரிசனம் என்று பார்க்கிறாங்க. பகுத்துணரும் போது ஒரு நுண்ணிய அணுவாக, மூலக்கூறாக, அடிப்படை துகளாக இறைவனிலிருந்து வந்து தோன்றி வந்த இந்த அடிப்படை துகள் வரைக்கும் போறாங்க. சோ எல்லாம் என்னன்னா பிரிச்சு பார்க்கறது, அதுவேதான் டோட்டலா பார்க்கறது. இது ரெண்டும் வேணும் அறிவுக்கு. அப்பதான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ முடியும் மனிதனுக்கு. அதனாலதான் மகரிஷி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு,
பண்பாட்டை உயர்த்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுதேவன் ஐயா, உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வாசுதேவன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தெய்வ நிலையே தான் அறிவா வந்திருக்கு, எல்லா உயிரினங்களாகவும் வந்திருக்குன்னு சொல்றோம். இருக்கும்போது மனிதர்கள் கூட ஏன் இந்த கெட்ட எண்ணங்கள் தீய செயல்கள்லாம் நடக்குது? அது தெய்வ நிலையை எல்லாருக்குமே நல்ல உணர்வா நல்ல எண்ணங்களையே உருவாக்குற மாதிரி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி வந்ததுங்க? நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டாலே தெரிஞ்சு போயிரு, நமக்கு ஏன் நமக்குள்ள இது மாதிரி தீமையான எண்ணம் வருது அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்டீங்கன்னா அப்படி வரும்போது அது தெரிஞ்சு போயிடும். சோ இறைவன் இயற்கையாக 6வது அறிவை கொடுத்த போது அவனுக்கு 5 அறிவுக்கு வரைக்கும் அவனுக்கு வாழ்வதற்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் அறிவு எல்லாம் கொடுத்துட்டான். பிறக்கும் போதே வரும்போதே கொடுத்துட்டான். அதுக்கு நம்ம ஒண்ணுமே கத்துக் கொடுக்க வேண்டாம். நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, நீஞ்சறது எல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டாம். அது வந்துருச்சு. ஆனா அதுக்கு போய் ஒரு சயின்ஸ் நம்ம கத்துக் கொடுக்க முடியாது மாட்டுக்கு போய். ஆனா 6வது அறிவில் வரும்போது ஒண்ணுமே இல்லை. நீயே உன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு வாழ்வதற்கு கத்துக்கொள். உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்றான். ஓகேயா அப்படின்னு கொடுத்துட்றான். ஃப்ரீ வில் அப்படின்னு கொடுத்துட்றான். நம்ம அந்த ஃப்ரீ வில்ல வச்சுக்கிட்டு நம்ம நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், சிந்தனை உரை கேட்கலாம், டிவி பார்க்கலாம், வேறொரு விஷயத்துக்கு போகலாம். இவ்வளவு நமக்கு கொடுத்துட்டான். அப்போ மனிதன் தன்னை நோக்கி மேல வரணும்னு சொன்னா யாரு வரணும் அப்படின்னு சொன்னா நல்லவன் தான் வரணும், நல்ல அறிவுடையவன் வரணும், நல்ல செயல்களை செய்கிறவன் வரணும் இல்லையா? ஓட்டப்பந்தயத்துல முன்னாடி வரணும்னா எவன் அதிகமான சக்தி பெற்றிருக்கிறானோ, எவ்வளவு அதிகமான பயிற்சி பெற்றிருக்கிறானோ அவன் மேல வர்ற மாதிரி நீ என்ன செய்யறியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு விளைவை நீ அனுபவிக்கிற. நல்ல விளைவுகளை செய்து மட்டுமே நீ என்னிடம் வா அப்படின்னு கொடுக்கறதுனாலதான் நாம மனிதனையே தான் என்ன பண்ணிக்கின்றோம், தீயதெல்லாம் நினைக்கிறோம். இறைவன் கொடுக்கல தீயதை. இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், நல்லது கெட்டது எல்லாம். மனிதன் கிரியேட் பண்ணிக்கிட்டு நல்லதை விட்டுட்டு அல்லதை எடுத்துக்கிறான், கஷ்டப்படுறான். அல்லதை விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கிறவன் முக்தி பெறான். இதுதான் அடிப்படையான விஷயம். சோ இறைவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் செயல் விளைவே காரணமாக இருக்கிறது. ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. அறிவே தெய்வம். ஒவ்வொரு மனிதனும் நடமாடும் அறிவு திருக்கோயிலாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி என்னன்னாங்கய்யா, 5 விலங்கினங்கள் வரைக்கும் அந்த இருட்டை கண்டு பயப்படுவதில்லை, மனிதன் மட்டும் ஏன் ஐயா இருட்டை கண்டு பயப்படுகின்றான்? காரணம் மனசு இருக்கிறதுனால. 5 வரைக்கும் மனசு அப்படின்றது புலன் அறிவுல மட்டும்தான் இருக்கிறது. ஓகேயா? இந்த புலன் அறிவு இருக்கிறதுனால அதுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல தீவனம் எதுன்னு தெரியும். ஒரு பசுனா நல்ல தீவனம் எது, நல்ல உணவு எது அப்படின்னு தெரியும். எது சத்தம் போடுது, தன்னை பத்தி இன்னொரு மாடு கத்துதா, அப்படித்தான் அது பார்க்கும். சோ 5 அதுக்கு மேல அதுக்கு தெரியாது. மனசுன்றது இல்ல அதுக்கு. அதனால என்ன பண்றது, எதையும் பார்த்தாலும் இது இப்படியா, நாம தான் கயித்தை பார்த்து பாம்போன்னு நினைக்கிறோம். அதுக்கு கயித்தை பார்த்த கயிறு தான், பாம்பு என்னைக்கும் தெரியாது. பாம்பை பார்த்து அது பயப்படுறதே இல்லை. ஏன்னா பாம்பு பயம்னா கொத்தி போடும் செத்து போயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு யாரும் சொல்லி வைக்கல, அது புரிஞ்சிக்கல அதைய. அதனால என்ன பண்ணுது, பாம்பே இருந்தால் கூட அது முதிச்சுக்கிட்டு போகும். ஒண்ணு இது சாகும், இல்ல அது கொத்துனா இது மாறி சாகும். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அப்போ பயம் என்ற உணர்வே 5 வரைக்கும் உள்ள இல்லை. அது எல்லாமே எதிர்த்து போராடும், அவ்வளவுதான். அல்லது தன்னை சர்க்காத்துக்குள்ள முயலும். ஆனா 6வது அறிவு வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ற மனுஷன் ஒன்னொன்னையும் வெளிச்சம் என்று இருக்கும்போது சாக்கரத்துல அவன் எல்லாத்தையும் பார்க்கிறான். இருட்டு என்று வரும்போது அது இதுவாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஒரு மரத்தை பார்த்தால் அது பேயாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. இன்னும் நீ பார்த்தால் இது வேற ஏதாவது இருக்குமோ என்று தோன்றுகிறது. இப்படி எல்லாம் மனசுக்கு தான் தோன்றுகிறது. ஏன்னு சொன்னால் இவன் மனதை அவ்வாறு பழக்கி வைத்திருக்கிறார். அதனால நமக்குத்தான் இருட்டு பயம். அதுக்கு இருட்டுக்கு பயமே இல்லை. ராத்திரியில எல்லா மாடுகள் ஆடுகள் எல்லாமே நாய் எல்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு பயப்படாது. ஓகே, இருட்டுக்குள்ள நம்ம தான் பயப்படுறோம். சோ காரணம் நம்ம மனசுதான் காரணம். வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தாக TS ராஜாராமன் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. TS ராஜாராமன் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள்.
முடனியா வாழ்க வளமுடன். ராஜாராமன் பேசுறேன் சென்னையில இருந்து. ஐயா சென்னையில இருந்து பேசுறேன் ராஜாராமன். நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. வெல்கம். ஐயா உங்களுடைய விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. என் சந்தேகம் என்னன்னு சொன்னாக்கா, அறிவே தெய்வம்னு சொல்றோம். இந்த தெய்வத்துக்கு பல பேர் இருக்கு. இறைநிலை இருக்கு, மெய்ப்பொருள் இருக்கு, பகவான் இருக்கு, கடவுள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் தெய்வம் மட்டும் யூஸ் பண்றோம்? ரெண்டாவது ஏன் ஏகாரம் போடுறோம்? அறிவு தெய்வம் சொன்னா போறாதான். ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வதற்காக எல்லாத்துலயும் தெய்வம் அறிவே, அதாவது தெய்வம் அப்படின்றது ஒரு காமனான ஒரு வார்த்தை. அந்த மூலப்பொருளை தெய்வம் என்று புரிந்து கொள்வதற்காக தெய்வமோ அல்லது கடவுளோ அல்லது இறைவனோ இப்படின்னு சொன்னாதான் அந்த மூலப்பொருள் அப்படின்னு எல்லாத்துக்கும் பழக்கமாயி போச்சு. அதனால அன்பேன்னு சொன்னா அது ஒரு குணமாயிருது. அறிவே அப்படின்னு சொன்னா அது ஒரு குணமாயிரும். அப்படி அந்த குணமே அதுவாக இருக்கிறது என்ற போது ஸ்ட்ரெஸ் பண்ணாதான் வரும். அந்த குணமே அதுவாக இருக்கிறது என்ற போதுதான் அறிவே தெய்வம் என்ற இந்த குணமெல்லாம் அதுவாக இருக்கிறது. தெய்வத்துக்குள்ள இருக்கிற குணங்கள்ல மிக டாமினேட்டிங் ஃபேக்டர் அதான் சொன்ன முதல்லயே, அன்பு கூட தெய்வம், அன்பே கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அன்பே தெய்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்புறம் ஒவ்வொன்றும் சொல்லும் போது இந்த குணங்கள் எல்லாமே இறைவன் குணாதீதம். ஆனாலும் அவன் குணமாக வந்துகிறான். எழுச்சி பெற்று வரும்போது குணமாக வருகிறான். அப்ப வரும்போது இந்த குணம் அதுல டாமினேட்டிங்கா இருக்கிறது என்பதற்காகத்தான் அறிவே தெய்வம் என்று சொல்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்தாக சூரிய கலாமா காம்ட்ரஸ்ட்ல இருந்து வாழ்க வளமுடன் அட்மிட் செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன். சூரிய கலாமா காம்ட்ரஸ்ட்ல இருந்து அம்மா உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பிரஞான அறிவுக்கும் விஞ்ஞான அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப ரொம்ப அருமையாட்டு சொன்னீங்க. நல்ல தெளிவான விளக்கமா இருந்ததுங்க ஐயா. இந்த விஞ்ஞான அறிவு அடுத்த பிறவில தொடராதுன்னு சொன்னீங்க ஐயா. சில டாக்டர்ஸுடைய பையனுங்க தலை சிறந்த டாக்டரா வராங்க, ஆசிரியருடைய பசங்க தலை சிறந்த ஆசிரியரா வராங்க. அதே போல இந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் பரம்பரையா வராங்க. இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டா பின்னாடி அப்பாவுடைய சொத்தை காப்பாத்துகின்ற ஒரு பொறுப்பு குழந்தைக்கு இருக்கிறது. அப்ப என்ன சொல்றா, ஒரு 2-3 தலைமுறைக்காவது அந்த அப்பாவுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு அவன் அதையே மீண்டும் பழகி சின்ன வயசுல இருந்து அப்பா கூடவே இருந்து அப்பா சரியா அதை பழகி கொடுத்தாருன்னா அதை எடுத்துட்டு போய் பழகுறான். இப்படி வரக்கூடிய ஒன்று நிலைமைதான். இப்ப எனக்கு விவசாய குடும்பம்னு வச்சுக்கோங்க. விவசாயி மகன் விவசாயி, அப்புறம் திருப்பி விவசாயியுடைய மகனுடைய மகனும் விவசாயி. ஏன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு 100 ஏக்கர் விவசாயம் இருக்கு, அதை பார்க்கணும். அப்படி பாக்குற சின்ன வயசுல ஒரு கொஞ்சம் படிச்சுன்னு போதும்டா நீ விவசாயம் பாடுறான்னு அவன் பாத்துறான். அப்படியே போயிட்டு இருக்கு. சோ இது நம்ம சொத்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனா இது ஹெரிடிட்ரியா ஜெனட்டிக்னு வர்றதில்லை, பிறந்ததுக்கு பின்னாடி எடுத்துட்டு வரக்கூடியது. ஜெனட்டிக்கல் அப்படின்னு சொன்னா இப்ப வாத்தியார் மகன் மக்கு, வைத்தியர் மகன் நோயாளி அப்படி இல்லைங்க ஐயா. நல்லா வராங்க ஐயா. அப்படி இருக்கு, அதுலயும் இருக்கு. 2 விதமாவும் இருக்கு. இது நம்ம எது பழக்கிறோமோ அதுதான் வரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனே. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக அருள்நிதி விஜயகுமாரி அம்மா உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்களப்பா. வாழ்க வளமுடன். அருள்நிதி விஜயகுமாரி அம்மா மைக் ஆனதமா இருக்கு, கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பவித்ரா அம்மா உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான உரை, மிக்க நன்றி ஐயா. என்னுடைய சின்ன ஒரு கேள்வி என்னங்க ஐயா, நீங்க பேரறிவு அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு கோளையும் தன்னை சுற்றி கொண்டு தாய்க்கோளையும் சுற்றி வருகிறது அப்படிங்கிறது இது சொன்னீங்க, அது இயற்கை. அதே மாதிரி சூரியனும் தாய்க்கோளை சுற்றி வருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஐயா. நம்ம பிரபஞ்சத்துல இந்த சூரிய குடும்பத்தை போல் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அப்ப எல்லாத்துக்கும் சென்டர்னு சொல்றது எது?
இந்த பிரபஞ்சத்திற்கு மையம் அப்படின்றத நம்மால இன்னும் சரியாக கணிக்க முடியும். நான் 2500 கோடி ஒளி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. சோ 2500 கோடி ஒளி ஆண்டுன்னா ஒளி நமக்கு எவ்வளவு வேகமா போகும் தெரியும், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். ஓகேயா, இப்படி பார்த்தா 2500 கோடி ஒளி ஆண்டு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு எது மையம்? நம்ம கேலக்சி அப்படி மையமா இருக்குமானா நமக்கு தெரியாது. இது வரைக்கும் சூரியன் அவளுக்கு நாம இப்பதான் மார்ஸுக்கு போறோம், சந்திரனுக்கு சேட்டலைட் போகுது, இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம், சேட்டனுக்கு விட்டுருக்கிறோம், இப்படிதான் போயிட்டு இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டியே இன்னும் நம்ம போக முடியல, மனிதனுடைய விஞ்ஞானத்துல போக முடியல. சோ என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு மையம் இருக்கலாம். அது இப்ப நமக்கு இருக்கிறது சூரிய குடும்பம் வந்து மில்கி வே கேலக்சின்னு ஒரு கேலக்சியில் இருக்கிறது. சோ பால்வெளி மண்டலம், இந்த பால்வெளி மண்டலத்துல 10,000 கோடி சூரியன்கள் இருக்கிறது. அந்த சூரியன்கள்ல ஒரு சின்ன சூரியன் நம்முடைய சூரியன். ஓகேயா, நம்ம சூரியன்றது ஒரு சின்ன சூரியன், இதோட மெகா சூரியன்கள் எல்லாம் இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுது, இதனுடைய தாய்கோலான இன்னொரு பெரிய சூரியன் எதையும் சுத்தி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லுகிறது. சோ இது எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது, அதுதான் காஸ்மிக் இயர்ன்னு சொல்றாங்க. அது தொடர்ந்து ஒரு சுத்தி வந்துச்சுன்னா தான் காஸ்மிக் இயர்ன்னு சொல்றாங்க கணக்கு. சோ இதெல்லாம் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. அப்போ எது மையம்ட்டு இது வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு யாரும் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இருக்கும். நம்மளுடைய அந்த சோலார் சிஸ்டம் வந்து அந்த சூரிய குடும்பத்தையும் அந்த நம்மளுடைய சூரியனையும் சேர்த்து ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கு. இன்னொரு சூரியன் இது போகும்போது அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 1000 கோடி மைல் அளவுக்கு இதனுடைய மையம் இருக்கிறது. ஒரு சூரியனுடைய நம்ம சூரியனுடைய ஆற்றலே பல 1000 டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்கும். அதனால இப்ப 300 கோடி நம்ம 9 கோடி சொல்ற பூமிக்கு, அப்படி அதே மாதிரி பண்ண 88 கோடி சொல்ற நமக்கு சேட்டன் சொல்லும் போது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. இப்படி பார்த்தா ஒரு 1000 கோடி மைலுக்கு இது டாமினேட் பண்ணும். ஓகே, அதுக்கு அந்த பக்கம் சின்னதெல்லாம் சுத்திட்டு வரும். இப்படி இருக்கும். இப்ப இவ்வளவு தூரியத்தை இது எடுத்துக்கொள்கிறது. இதுக்கு மேல அது வேற ஏதாவது மையம் இருக்கும், அதை சுத்திட்டு வரும்போது நம்மால அது கணக்கிட முடியாத அளவுக்கு சுத்தி கொண்டிருக்கும். எல்லாம் சுழற்சி இருக்கதான் செய்யும், எல்லாமே இருக்கு. இது இன்னொரு மையத்தை சுத்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. அது விஞ்ஞானம் சொல்லுகிறது. சரிங்க, நன்றிங்க. நன்றிங்க அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலாதேவி அம்மா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்களம்மா. வாழ்க வளமுடன். கலாதேவி அம்மா கூடுவாஞ்சேரியில இருந்து. அம்மா உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. அன்பும் கருணையுமா அனைத்து உயிர்களுடன் இன்ப ஊற்றாய் அறிவாய் எங்குமே பராபரமே. ஐயா, உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் தான் ஐயா. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அருமையா பேசி உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கே ஒண்ணும் இல்லைங்க ஐயா. என்னன்னா, உங்களுடைய அன்பும் கருணையான முகத்திற்கு பின்னால் ஒரு இயற்கை காட்சி ஆழியார்ல இருந்து பேசுவது போலவே இருக்குங்க ஐயா. அந்த சீன் மறுபடியும் இது பண்ணா போட்டு பேசிங்கன்னா நல்லா இருக்கும். அதாங்க ஐயா ரெக்வஸ்ட். ஓகே, அடுத்த முறை அவார்ட் செய்யலாம். ஓகே, செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளம். அடுத்தாக கலைமாறன் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். தஞ்சாவூர்ல இருந்து மாணவன் கலைவாணன் ஐயா. ஐயா, என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா ஐயா, இந்த மனநிலையை பற்றிங்க ஐயா. நான் இப்போ ஒரு புதிய முயற்சியில ஈடுபடும் பொழுதோ அல்ல புதிய மனிதர்களை சந்தித்து பேசும் பொழுதோ என் மனசுல ஒரு மாதிரியான பதட்டங்கள் உண்டாகுது ஐயா. அந்த பதட்டங்கள் பயம் மூலியமா நான் அதை செய்யாம விட்டுட்டேன்னா ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு என் மனம் என்னை குறை கூறுற மாதிரி நான் சந்திக்கிறேன் ஐயா. அப்படி இருக்கப்போ என் மனதை என்னால தேத்த முடியல. அது தப்புன்னு தெரியுது, ஆனா ஏதோ ஒரு பயத்தினால நான் அதை செய்யாம விடுறதுனால தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே ஏற்படுதுங்க ஐயா. எதையும் செய்யாம விடுறீங்க? இந்த ஒரு புதிய முயற்சி, ஏதாவது ஒரு இப்ப நான் இந்த எடுத்துக்காட்டாக இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்குள்ளேயே பதட்டம் ஏற்பட்டுருச்சுங்க ஐயா. நான் கேட்கலாமா வேணாமா, எனக்கு ஒரு மாதிரி உங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கே எனக்கு பதட்டம் வந்துருச்சுங்க ஐயா. இது மாதிரி புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போதோ ஒரு மாதிரி பதட்டம் வருதுங்க ஐயா. இனிமேல் அந்த சின்ன வயசுல இருந்து அதுக்காக பள்ளிகள்ல ஸ்போர்ட்ஸ்ல
காம்படிஷன்ல எல்லாத்தையும் குழந்தைகளை கலந்துக்க வைக்கிறதே ஒரு ஒரு போட்டியில கலந்துக்கணும், நாம அதுல போய் ஈடுபட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தைரிய உணர்வை வளர்க்கறதுக்கு தான் எல்லாத்துலயும் போய் கலந்துக்கிறது சின்ன வயசுல. இப்ப நீங்க எதுல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு சங்கல்ப், இது ஒண்ணு பயிற்சி தான். நீ எந்த இடத்துல கேள்வி கேட்க சொன்னாலும் உடனே கையை உயர்த்துங்க, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி நல்லா இருக்கலாலும் தப்பா இருக்கணும், அதை பத்தி கவலையப்படாதீங்க. யார் எந்த கமெண்ட் பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. சோ இது மாதிரி எல்லாவற்றிலையும் பழக்கம் வந்துச்சுன்னா சரியா போயிடும். பழக்கம் இல்லாதனால, இது பயிற்சி இல்லாதனால இந்த பயம் வருகிறது, அந்த சங்கோஷம் வருகிறது, ஒரு கூச்சம் வருகிறது. நம்ம தப்பா பண்ணி பிறரு நம்ம சிரிச்சுட்டா என்ன பண்றது, அல்லது நம்முடைய கேவலமா பார்த்துட்டா என்ன பண்றது, கிண்டல் பண்ணிட்டா என்ன பண்றதுன்ட்டு ஒரு உள்ளத்துல இருக்கிற பயம் தான் இது காரணம். சோ இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. 4 தடவை நீங்க எந்திரிச்சு இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் போயிடும். இது பயிற்சி தான். வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்க ஐயா. தவம் பண்ணுங்க, நல்லா தவம் பண்ணுங்க, மாறிடும். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா, உங்களை அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா, உங்களை அன்மியூட் செய்து கொள்ளுங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுபவமிக்க உங்க ஆழ்ந்த அறிவு மிக்க இந்த உரையை கேட்கும் போது, அறிவே தெய்வங்கும் போது கண்ணுக்கு முன்னால தெய்வமா காட்சி அளிக்கிறீங்க ஐயா. ரொம்ப எனக்கு சாமி சொன்னதை நான் வாங்கி சொல்றேன், அவ்வளவுதாம்மா. என்னமா பெருசு. ஓகே, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜலட்சுமி அம்மா, உங்களை அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. தெய்வத்தை தரிசிச்சாப்புல இருந்ததுயா. என்னோட ஒரு சின்ன கேள்வி. எல்லாமே தெய்வம் தானே. சரி. ஆமா ஐயா, நம்ம கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஐயா. நல்லது கெட்டதெல்லாம் உணர்ந்து நல்லபடியா வாழ்ந்தோம். இப்ப தான் தனதுன்னு ஆகி பசங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, எல்லாம் பிரிஞ்சு போய் அவங்களும் கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கும் துன்பம் தந்துட்டு இருக்காங்களே ஐயா. இந்த நிலை எப்ப மாறும்? யாரு கஷ்டப்படுத்துறது? அதாவது பசங்க எதுவும் புரிஞ்சுக்காம அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. தனியா போய் தானு வாழ போய் அதுல நல்லது கெட்டது புரியாம அவங்களும் துன்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் துன்பம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப காலத்துல. வரட்டு அனுபவம்ன்றது அப்படித்தாம வரணும். எல்லாரும் அறிவுல உயர்ந்துட்டு எடுத்த உடனே வாழ முடியாது. எல்லாரும் குழந்தை எடுத்த உடனே நேரா ஓட முடியாது. 4 தரம் கீழ் விழுந்து முழங்கால அடிபட்டு அப்புறம் எந்திரிச்சு நடக்கும் போதுதான் அது நடப்படும். அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாரும் சின்ன சின்னது மேலையும் கீழே அவன் மேடு பள்ளத்துல விழுந்து எந்திரிச்சு வந்துட்டான்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி வந்தாதான் ஒருவனுக்கு அனுபவம் இருக்கும். நேரடியா நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவு வரவே வராது. தாய் தந்தையுடைய பெரியவர்களுடைய கைடன்ஸை எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர். அப்படி இருக்கிறவங்க சொல்ல பயன்படுவர் மேலோர்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கிறவன் டக்குன்னு மேல வந்துடுறான். சில பேருக்கு அவனுடைய வினைப்பதிவு விடாது, அவனே கத்துக்கிட்டு மேல வருவான், அவன் வந்துட்டு போறான். அதனால நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது உங்களுக்கு ஒரு கவலை இல்லை, இந்த மனசு கவலை, கொஞ்சம் பொருள் போச்சுன்னு கவலை போயிட்டு போகுது. அப்புறம் வந்துருச்சு, அவன் தானே மேல வந்துருச்சு வரப்போறான், விடுங்க, அப்படியே வந்துட்டு மேல வந்துருவாரு, அவரும் நிச்சயம் வந்துருவாரு. அதை பத்தி நம்ம கவலைப்படாம இருந்தா தீர்ந்து போச்சு. நம்ம இருக்கிறதுனால கவலைப்படுறோம், இல்லைன்னா என்ன செய்வோம்? ஓகேயா, ஒண்ணும் செய்ய போறது இல்லை. அவன் தான் எப்படி வாழ்ந்தாகணும். நமக்கு பின்னாடி அவன் தான் வாழ்வான். நம்ம வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, அவன் வாழ்க்கை கொஞ்சம் இருக்கும். அப்புறம் அவனுக்கு போனா அவன் பிள்ளை வந்து வாழ போறான். அவ்வளவுதானே வித்தியாசம். சோ இதெல்லாம் உலகத்துல நடக்கிற விஷயம் தாமா, ஏன் கவலைப்படுறீங்க? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கரையா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சங்கரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேரளான்னு சங்கர் பேசுறீங்க. அருமையான ஆழமான சிந்தனையும் விளக்கங்களையா. என்னுடைய கேள்வி என்னங்க, உலகத்துல இருக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் கேள்வின்னு வரும். ஆன்மீக அறிவை பற்றி உள்ள கேள்வி யாருக்கு வரும், யாருக்கு வராதுங்க? ரெண்டாவது இன்னொரு ரிக்வெஸ்ட்ங்க, நோய் எதிர்ப்பாற்றல் தவம் பண்றீங்க,
நோய் எதிர்பார்த்தல் தவம் பண்ணும்போது கேட்ட கேள்வி ஒரு ஆளு, அதாவது வீடியோ போட்டு காட்டுறாங்களே, நம்ம தான் கண்ணு மூடி இருக்கிறோமே, அதுக்குண்டான விளக்கத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி சரி சரி. அதாவது ஆன்மீக அறிவு யாருக்கு வரும்னு சொன்னா, யாருக்கு பிறவியனுடைய நீட்டம் குறைந்து விட்டதோ, பல விரைவுகள் கடந்து விட்டதோ, இறைவனை நோக்கிய ஈர்ப்பு இருக்கிறதோ, தவம் செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் வரும். சோ அது இழுத்துக்கிட்டே இருக்கு. கீழே தியானம் செய்பவர்களை காந்த மாதிரி தியானம் செய்பவர்களை பிரம்மம் என்ற காந்தம் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறது என்ற ஒரு வார்த்தை இதுல வரும். அப்போ யாரு தியானம் பண்றாங்களோ அவங்களை நோக்கி அவங்களே இறைவன் தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார். மனசு அமைதி நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது, உயிர் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சோ இப்படி வர 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 கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் அந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். இது வருவதற்கு சில காலம் பிடிக்கும். சில பேருக்கு அவர்கள் ஜீவன் பக்தர்களாவே இருப்பாங்க. வந்த உடனே ரமண மகர்ஷி மாதிரி சின்ன 5 வயசுல கூட ஓடி போயிடுவாங்க, எல்லாத்தையும் விட்டு போட்டு. ஓகே, ஒருவருக்கு வயசு கடைசி 60 வயசாகி டிட்டாச்மெண்ட் ஆகி போக்குன்னு சொன்னாலும் விண்ணு விட மாட்டாங்க. ஓகே, இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்துல வரும். ஆனா எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. நானால் நம்ம விரைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். இந்த தய வழி, ஏன் இத்தனை பிறவி எடுத்து துன்பப்படணும் போங்கன்னு நம்ம அவங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு அனிமேஷன்ல வீடியோ போட்டு பார்த்தா அடுத்த நீங்க பல தரம் பண்ணியிருப்பீங்க. தினந்தோறும் புதுசா சில பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் அதை பார்த்து ஒரு மனசுல ஒரு அனிமேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் கண்களை மூடிக்கிட்டு தான் செய்யணும். ஓகேயா? இப்போ மற்ற புதுசா பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது. மற்றவர்கள் எல்லாம் ஒரு தரம் நீங்க பாத்துட்டீங்கன்னா, நீங்க கண்ணை மூடினீங்கன்னா அதே அனிமேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், மனதிலேயே வந்து கொண்டே இருக்கும். அப்படி மனதில் வரும்போது அது நல்ல தவமாக அமையும். இல்லைன்னா நாமளே இமேஜின் பண்ணி இப்படி வருதா அப்படி வருதா அப்படின்றது எல்லாருக்கும் வெவ்வேறு விதமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சக்தி ஒருங்கிணையாது, குவியாது. அதுக்காக நீங்க இப்படி வச்சுக்கிறது நல்லது. ஓகேயா? அது ஒன்றும் தவறு கிடையாது. சோ அதனால நீங்க தினந்தோறும் பார்க்க வேண்டாம், நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு தரம் பார்த்துட்டா போதும், மற்றவர்கள் எல்லாமே பார்த்தால் போதும். மற்ற யார் புதுசா வர்றாங்களோ அவர்கள் எல்லாம் பார்க்கட்டும். வாழ்க்கை வளமுடன். சரி, நன்றி. நன்றி, வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா, நன்றி, வாழ்க்கை வளமுடன். அடுத்ததாக கனகராஜ் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமுடன். கனகராஜ் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமுடன் ஐயா. அடுத்ததாக இளங்கோவன் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். எனக்கு என்ன சொல்றீங்கன்னா, நீங்க சொன்னீங்க உணர்தல், சுவைத்தல், பிரித்து பார்த்தல், அது இருக்கும்போது மனசுன்னு ஒண்ணு இருக்கனாலதான் பயம்னு மனிதனுக்கு வருது. உதாரணம் எடுத்துக்கிட்டா, ஒரு எலி பாத்தீங்கன்னா பூனை பார்த்து பயப்படுது. அதுக்கு பயம் இருக்குதான் செய்யுதுங்க, மனசு இல்லைன்னா கூட. அது புலனுணர்வுல வரக்கூடிய சில இருக்கிறதும் எல்லாவற்றுக்குமே இரவுல எலிக்கோ அல்லது பூனைக்கோ வராது. ஓகேயா? இரவுல வராது. இரவுல இருக்கும்போது வேற எதையாவது பார்த்து, ஒரு மரத்தை பார்த்து ஐயோ அது பூனையா இருக்குமோ நாயா இருக்குமோன்னு ஒரு கல்லை பார்த்து அது நினைக்காது. அப்படி வராது. ஓகேயா? அதுக்கு சென்ஸ் அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும். ஆனா நமக்கு அப்படி வரும், மனசு இருக்கிறதுனால வரும். புலனறிவில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே புலனறிவில் இருக்கக்கூடியது. ஒரு பாம்பு அல்லது ஒரு நீங்க நாயை அடிச்சிடுறீங்கன்னா அடுத்தோட அந்த நாய் நம்மளை பார்த்தாலே தூர போகும், இல்லைன்னா கடிக்க வரும். ஒரு யானைய துன்புறுத்திட்டீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு சில நாட்கள்ல நம்ம தீர போனோம்னா துன்புறுத்த பார்க்கும். இதெல்லாம் தனக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பப்படுத்துபவர் யார் என்று தெரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அது புலனறிவு இருக்கும். ஓகேயா? நமக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை தெரிந்து கொள்கின்றவருக்கு புலனறிவு இருக்குமே தவிர, இவன் எந்த நோக்கத்தோடு உள்ள வர்றான், அவனுடைய பார்வையை பார்த்து அவன் நடையை பார்த்து எனக்கு ஏதோ தீமை செய்ய வர்றான் அப்படின்னு எல்லாம் அது தெரியாது. ஓகேயா? மனசை வச்சுக்கிட்டு அப்படி ஆராய தெரியாது. ஓகேயா? சோ இதெல்லாம் புலனறிவில் வரக்கூடியதுதான். வாழ்க்கை வளமுடன். இப்போ நீங்க ஒரு நிமிஷம், நீங்க புலனறிவுன்னு இதை சொல்றீங்க, அப்போ மனிதனுக்கு என்ன அறிவுன்னு சொல்றது? அத மனிதனுக்கு 6வது அறிவு மனசு. 6வது அறிவு புலனறிவில் இருக்கக்கூடிய மனசு ஒண்ணு. இந்த புலன் எல்லாம் சேர்ந்து 5 ஒருங்கிணைத்து நமக்குள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்ல முடியாது. சித்தம் என்பதுல
என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான செயற்கை கோர்வை இருக்கிறது, பல பிறவிகள்ல சேர்த்து வச்சது. அவ்வளவு ஒரு மனிதனுக்கு 5 கோடி எண்ண பதிவுகள் இருக்கும். நீங்க உன்னை பார்த்த உடனே போய் புத்தி என்ன ஆகும், இது அதுவாக இருக்குமோன்னு அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அவன் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே நாம ஆமாம் அது அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா மனசுக்கு பயம் வரும். சோ இது மாதிரி வரக்கூடியது மனதனுடைய நிலை. அந்த இருக்கிறதுக்கு 5 அறிவு வரைக்கும் இருக்கிறதுக்கு புலனறிவு மட்டுமே இருக்கும். வாழ்க்கை வர முடியும். ஐயா இன்னொரு டவுட். ஹலோ, சொல்லுங்க. உணர்தல், சுவைத்தல், பிரித்தல், அது ஆங்கிலத்தில் என்ன சொன்னீங்க? உணர்தல், சுவைத்தல், பிரித்தல். உணர்தல் காகினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். காகினேஷன் CONI காகினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவம் அடைதல், அண்ட் டிஸ்கிரிமினேஷன்னா இந்த அனுபவம் இன்பமா துன்பமான பிரித்துணர்தல் அப்படின்னு சொல்றோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. என்னோட சந்தேகம் வந்துங்கய்யா, ஐந்தறிவு வரைக்கும் உள்ளதுல பிரபஞ்சத்துல இருந்து ஐயா சொல்றது, சாமிஜி சொல்றது மாதிரி எந்த ஒரு மரம் செடிக்கெல்லாம் விதைய போட்டாலும் அது மண்ணு ஒண்ணு, காகித வெயில் இதெல்லாம் ஒண்ணுதான் தண்ணி அப்படின்னாலும் ஒன்னொன்னு ஒவ்வொரு சுவை, அதாவது அதனோட தன்மை மாறாம வான்கந்தத்துல இருந்து எடுத்துட்டு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம மனித உயிர்கள் 6வது அறிவு மட்டும் வரும் பொழுது ஒரு தாய் வயிற்றிலே பிறக்கிற 2 குழந்தைங்க ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரீம் நல்லவங்களாவும் ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரீம் ஒரு பேட் கேரக்டராகவும் இருக்கிறதுக்கு என்னங்க காரணமா இருக்கும்? கர்மா மட்டும்தான் காரணமா இருக்குமா, வேற எதுவும் காரணங்கள் இருக்குங்களா ஐயா? அதாவது ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்குமே நிறைய மாற்றம் வந்துடும் தாய் தந்தைக்குள்ளேயே. ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள சாமி ஒரு கவியில் அழகா சொல்லுவாங்க, அறிவு, செல்வம், ஆரோக்கியம், நீராய நாத விந்து அளவு அழுத்தம். எந்த அளவுக்கு அந்த விந்துநாதத்தை நல்ல விதமா வச்சிருக்கிறாங்க அல்லது கெடுத்துக்கிட்டாங்க 2 பேரும். நீராய நாத விந்து அளவு அழுத்தம், நிலையாது ஒன்றை ஒன்று ஈர்க்கும் பாராய அண்டங்கள். அந்த காலத்துல இந்த கோள்கள் 2, இந்த குழந்தை கருத்தரிக்கும் போது அந்த கோள்கள் எல்லாம் எங்கேயோ மாறி ஓடிட்டு இருக்கும். முன்னாடி குழந்தையோட இப்ப மாறி ஓடி இருக்கும். பாராய அண்டங்கள், பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுடைய தன்மை எவ்வளவோ மாறி இருக்கும். சோ இதெல்லாம் சேர்ந்த முறை கருவமைப்பின் தன்மையாகும். சோ அதனால ஒவ்வொன்றுக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே இடத்துல ஒரே விதையை போட்ட கூட ஒரு போகத்துல விளைவிக்கிற மாதிரி அடுத்த போகத்துல அதே மாதிரி நிலத்திலேயே விளையாது. ஓகேயா? சோ அது மாதிரி இது நிறைய மாற்றம் இருக்கிறது ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். அதே போல 2 குழந்தை பிறந்தாலும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் அதே போல தானுங்கய்யா? ஆமா, 2 குழந்தைக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த நேரத்துல ஒண்ணு செஞ்சதை இன்னொன்னு திருப்பி செய்யும். ஒரு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்திரத்துக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 2வது அதே மாதிரி பாத்திரத்துக்கு போடும். இது மாதிரி வர்றத நிறைய நம்ம 2 குழந்தையும் பார்த்திருக்கிறோம். அதாவது கொஞ்சம் சிமிலாரிட்டி அதிகமா இருக்கும். ஒன்னொன்னுக்கும் ஒரு 5 நிமிஷத்துல பிறந்திருக்கிறதுலயே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வருஷக்கணக்குல இருக்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒருவத்தில் உருவாகும் இரட்டை பிண்டம், உருவமைப்பு முதலியவை பேதங்காட்டல், கருவமையும் காலத்தில் தாயின் ரத்தம் கலந்தவற்றில் ஓடுவதில் பேதமாகும். இந்த குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது எந்த மாதிரி அந்த ரத்த ஓட்டம் ஒவ்வொன்றுக்கு கிடைக்குது, எந்த மாதிரி மூச்சு காற்று அதுக்கு கிடைக்குது, எந்த மாதிரி உணவு அதுக்கு கிடைக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். பிளஸ் இது ஜெனட்டிக் கருவமைப்பு. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க, வாழ்க்கை வளமுடன். மகாலட்சுமணன் ஐயா, உங்களை அனுமதி செய்து கொள்ளுங்கள். மகாலட்சுமணன் ஐயா, உங்களை அனுமதி செய்து கொள்ளுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சுசீலா, மலேசியாவில இருந்து பேசுறேன். ஐயா சொன்னீங்க, அதாவது விஞ்ஞான அறிவு மறந்து போகக்கூடியது, நம்ம படிக்கிறதோ கத்துக்கிறதோ. உண்மை அறிவு அது எப்பயுமே இருக்கக்கூடியதுன்னு. அப்ப அந்த உண்மை அறிவுன்றது முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி ஒரு மனிதருக்கு வாழ்நாள்ல திடீர்னு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? முக்தின்றது
நான் என்ற உணர்வுல நிலைத்து இருக்கிறதுக்கு பேர் தான் முக்தி. வாழும் காலத்திலே இருக்கக்கூடியதான் முக்தி. ஓகேயா? முக்தி என்று இறந்த பிறகு அடைகிறது அல்ல. வாழும் காலத்திலே சுத்த அறிவோடு இணைந்து வாழக்கூடிய எத்தனையோ சித்தர்கள் ஞானிகளை நம்ம நாட்டுல பாக்குறோம். சோ வாழும் காலத்துல அறியறது முக்தி. மோட்சம் அப்படின்றத பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து விடுபடுறது. ஸோ அது இதுன்னு சொல்றோம், லிபரேஷன் சொல்றோம். முக்தின்றது அறிவு, வாழும் காலத்திலேயே தன்னுடைய இறை உணர்வோடு இணைந்திருக்கக்கூடியது பேர் முக்தி. அது பாசிபிள் தான். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக கேலக்ஸி M30 உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். கேலக்ஸி M30. ஹலோ ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய சிறப்பு ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த தொற்று காலத்துல நான் கொஞ்சம் அனுபவிச்சிட்டீங்க, துன்பம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இத எப்படி நாம மனநிலையில எடுத்துக்கணும்? நம்மளுடைய வினைப்பதிவா அல்லது நம்மளுடைய அறிவின்மை தன்மையா? அது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணுங்க ஐயா. ரெண்டுமே இருக்கிறது. சில பேருக்கு அறியாமை, ஆசைதான் பெரும்பாலான காரணம். என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் நமக்கு பெரியவங்க, மற்றவங்க, ஊர்ல இருக்கிறவங்க, அரசு, மருத்துவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் ஒண்ணு அறியாமை. சில பேரோட நம்ம பழக முடியாம இருக்கிறது இல்ல. வெளியில இருந்து வரக்கூடியவங்க யாராவது, அல்லது கடைக்கு போய் வாங்கும்போது அஜாக்கிரதை, அல்லது வெளியிலிருந்து ஒரு வேலைக்கு வர்றவங்க அவங்களோட பழகிறது, இப்படி இதனால வரக்கூடியது ஒண்ணு. திருப்பி ரெண்டாவது நம்ம வினையும் சொல்லலாம். வினையும் கூட சேர்ந்து இருக்கலாம். இந்த காலத்துல இது போதும் நினைக்கலாம். அப்போ அந்த வினையும் சேர்ந்து நாம செய்த செயல்வினையும் சேர்ந்து நமக்கு வருவதற்கு காரணமா இருக்குது. எல்லாம் ஒரு காம்பினேஷனா வரக்கூடியதுதான் வச்சுக்கோங்க. சில பேர் ரொம்ப 60% 70% லங் இன்வால்மெண்ட் ஆகி பொழைச்சிட்டு வந்துடுறாங்க. சில பேருக்கு 10% இருந்தவங்க அப்படியே உள்ள போய் 20, 30, 40 ஆகி போயிடுறாங்க. என்னால கணிக்கவே முடியல, எப்படியா இப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க தப்பு பண்றீங்களா, அவங்க தப்பு பண்றாங்களா தெரியவே இல்லை. சோ இது வினையும் கூட. ஓகேயா? வினையும் கூட, அறியாமையும் கூட, எல்லாமே கலந்துதான் இருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் ஐயா, உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஸ்ரீனிவாசன் ஐயா. வாழ்க வளமுடன். திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேங்கம்மா. ஹலோ, கேக்குதுங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. மிக்க நன்றி. அற்புதமான ஸ்பீச் ஐயா. அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி இருக்கீங்க. மிக்க நன்றி. என்னுடைய சந்தேகம் என்னன்னாக்கா, மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இந்த நாளும் ஒன்றிணைஞ்சதுதான் தெய்வம் என்று சொல்லும் போது அறிவை மட்டுமே ஏன் தெய்வம்னு சொல்றீங்க? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இதுக்கு பதில் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய காரணிகள் இருக்கலாம். அது பிரதான காரணி அப்படின்னு சொன்னா எதுன்னு சொன்னா, ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் தொடர்ந்து வருந்து கொண்டே இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம்? விவேகம், விவேகம் சொல்றோம். இது எல்லாவற்றையும் இயக்குவதற்கு காரணம் பேராற்றல், பேரறிவு. காலம்ன்ற ஃபேக்டர் அதுல என்னன்னா, ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் இடையில இருக்கிறது நேரம் தான் காலம் எடுத்துக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியினுடைய முதலுக்கும் முடிவுக்கும் இருக்கிறது காலம் எடுத்துக்கிறோம். சோ இப்படி எல்லாம் எடுக்கும்போது எந்த இது மேஜர் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தா அறிவு தான் மேஜர் ஃபேக்டரா இருக்கு. அதனாலதான் அன்பே தெய்வம் சொல்லலாம், அருளே தெய்வம் சொல்லலாம். ஓகேயா? அப்படி அது சொல்லும்போது இது எல்லாம் சொல்லு. அன்பு ஒரு குணம், எல்லாமும் ஒரு குணம். இந்த எந்த ஒன்று எல்லாவற்றையும் இயக்கக்கூடியதாக இருக்கிறது, எந்த ஒன்று ஒவ்வொரு பொருள்களையும் இருக்கிறது, அனிமேட் டு இன்அனிமேட் அப்படின்னு இருக்கிறது என்று பார்த்தோம்னா அறிவு தான் அதுக்கு அடிப்படையான இருக்கிறது. அதனாலதான் அந்த சுத்த அறிவு என்று அதை சொல்றார். சுத்த அறிவே சிவம் என்று ஓதும் சுருதிகள் கேளீரோ. இந்த சுத்த அறிவு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்று ஞானிகள், மகான்கள், இப்படி எல்லாம் உணர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சோ அதனால நம்ம அதை எடுத்துக்கொள்கின்றோம். ஒன்று சொல்லுங்க. அடுத்தது. மிக்க நன்றிங்க. அடுத்த கேள்வி அதாவது நாம செய்கின்ற செயல்கள் அனைத்துமே அந்த பேரறிவு தான் நம்மள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மனவளக்கலைக்கு வந்துட்டு ஒரு சில பயிற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டாயிடுறாங்களே, அது ஏன்? தொடர்ந்து இறைநிலையை உணர முடியாம போறதுக்கு காரணம் என்ன?
காரணம் தன்னுள்ள இருக்கின்ற வினைப்பதிவுகள் அது தடுத்துருது, அவ்வளவுதான் காரணம். தன்னுடைய இருக்கின்ற வினைப்பதிவுகள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் நடக்குது, இந்த நல்ல காலத்துல அவங்களுக்கு என்ன தோணுது, இதை நம்ம தொடர்ந்து போய் எடுத்துக்கொள்ளணும். ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கிறது. நீங்க அஸ்ட்ராலஜிக்கல பார்த்தா ஒரு குருவனுடைய வீழ்ச்சி அதிகமா இருக்கும், அல்லது ஒரு 5, 9 கூடிய கிரகத்தினுடைய வீழ்ச்சி அதிகமா இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கும்போது அவர்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு வினைப்பதிவு வேகமாக வரக்கூடிய ஒரு காலம் பார்த்தா இதெல்லாம் விட்டு போட்டு இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு அவங்களே போயிடுறாங்க. இதெல்லாமே தனக்குள்ள இருக்கிற வினைப்பதிவு தீர்மானிக்கிறது. யாருக்கு விழிப்பு நிலை இருக்கிறதோ, எதுக்கு எந்த காலத்துல நம்ம இதை விடக்கூடாது என்று முதல்லயே சங்கல்பத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ, அப்ப அவங்களுக்கு அது கஷ்டப்பட்டு வந்துருவாங்க. விட்டுட்டு போனா கூட ஐயோ விட்டுட்டுமே அப்படின்னு வந்துருவாங்க. அதுக்குதான் ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வைராக்கியம் என்று சொல்லுவாங்க. மனிதனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தா தான், இப்போ ஒரு படிக்கும் போது சொல்றான், நான் கஷ்டப்பட்டு அதுல படிச்சேன், இதுல படிச்சேன், அந்த வேலைக்கு போனேன், அதுக்கு மேல படிச்சேன், இந்த வேலைக்கு போனேன், அப்புறம் குரூப் 1 எழுதினேன், அப்புறம் அதுக்கு மேல IAS எழுதினேன். இப்படி இத்தனை ஏன் வருது அப்படின்னா, நேரக்டா போய் எழுதலையா அப்படின்னா அவருக்கு வைராக்கியம், எப்படியாவது நான் நினைச்சு சாதிக்கணும். அப்படி 3 அட்டெம்ப்ட் அடிச்சேன், 3வது அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். சோ இதே மாதிரி அந்த வைராக்கியம் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு அங்க அழிச்சிட்டு போகுது. சில பேர் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு சன்னியாசம் கூட ஓடி போயிடுறாங்க. சோ அவங்கவுங்க வைராக்கியத்தை பொறுத்த விஷயம். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அற்புதமான பதில். நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரேஷ் ஐயா, உங்களை அன்பு செய்து கொள்ளுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு, பரவாயில்லையா? இவர் தான் கடைசி வராக நம்ம இது பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சபரேஷ் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொல்லி ஒவ்வொரு கேள்வி பதிலும் ரொம்ப நல்லா இருந்தது. வந்து இப்போ உடலை விட்டு போனா பாக்குறாங்க அப்படின்னு நான் இதுல படிச்சேன். ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா என்னோட அறிவு அவ்வளவுதானா, இல்ல அதுக்கு நான் தவம் பண்ணி அந்த ஆற்றலை பெருக்கினா நம்மளும் அந்த மாதிரி அவங்க டிசெம்பார்ட் பீயிங் எல்லாம் பாக்கலாமா? அதான் கேள்விங்க. எனக்கு கேள்வி நடுவுல கட்டாய் வந்ததுனால முழுசா தெரியல. திருப்பி சுருக்கமா சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ இந்த உடலை விட்டு பிரிஞ்ச ஆன்மா இருக்குல்லங்க ஐயா, உடலை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா சில ஆன்மாக்களை வந்து சில மகான்கள் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த உடலை விட்டு ஆன்மான்னு தெரியுது, புளிய மரத்துக்கு அடியில எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அப்ப ஆனா நம்ம அறிவுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம அது அறிவின் குறைபாடா இல்ல அந்த பெர்செப்ஷன் இல்லைன்னு அர்த்தமா? அதான். அதாவது நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே சில பேர் பார்க்கும்போது ஆன்மா மட்டும் தெரியும். அக அறிவுல போய் உள் நிலைத்து நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு கூட்டமா உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு இப்படி அனுபவம். அங்க பார்த்தேன், அப்படியே ஒரு ஒயிட்டா அப்படியே ஒரு ஆவி மாதிரி எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்றது மெடிடேஷன்ல. அப்ப அக அறிவில பார்க்கும்போது மட்டும்தான் அந்த நுண்ணிய நிலைக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, சாதாரண புற அறிவில நம்ம கண்ணுல பார்க்கும்போது அது தெரியாது. ஓகேயா? ஒரு ஜீவன் ஆவியெல்லாம் பாக்குறாங்கன்னா நமக்கு தெரியாது. ஈவன் நாய் கூட தெரியுன்றாங்க. அதுக்கு எப்படி ஒரு நுண்ணி அறிவு இறைவன் கொடுத்திருக்கிறான் இல்லையா, அது வந்த உழைக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நமக்கு நுண்ணிய நிலைக்கு அந்த அளவுக்கு போனோம்னா நமக்கும் தெரியும். நுண்ணிய நிலையில ஒரு ஜீவன் எப்படி உடல் விட்டு போறத கூட மகான்கள் பாக்குறாங்க. அது மாதிரி ரமண மகர்ஷி காலையில 4 மணிக்கு அங்கிருந்து ஒரு ஜோதி கிளம்பி மேல போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோயிலூர் சுவாமி சொல்லியிருக்கிறாங்க. நாம சொல்லி இது மாதிரி நான் காலையில 4 மணி அப்புறம் தான் அந்த செய்தி அவருக்கு போகுது. சோ இது மாதிரி மகான்கள் நுண்ணிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எங்க நடக்கிறதும் தெரியும். உலகத்துல எந்த மூலையில நடக்கிறதும் அவர்களுக்கு அகக்காட்சியாக போய்கொண்டிருக்கும். சோ அதனால அது அவங்களுக்கு தெரியும். நமக்கு முயற்சி பண்ணுனா தவம் பண்ணி